கோவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாலாஜி, இந்த தேரோட்ட திருவிழாவின் சிறப்புகள் என்ன? பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஒரு திருநங்கையின் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வு என்றால் அது கூத்தாண்டவர் கோவில் திருவிழா தான். அந்த அளவிற்கு திருநங்கைகளின் உணர்வோடு பின்னி பிணைந்த ஒரு சமுதாய சடங்கு கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. திருநங்கைகளின் சமூகத்திற்கென்றே தனித்துவ அடையாளமாக விளங்கும் இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கூத்தாண்டவர் கோவிலானது உளுந்தூர்பேட்டைக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழா 18 நாள் திருவிழாவாகும். 16வது திருவிழாவாக இன்றைய தினம் தேரோட்டமாக நடைபெறுகிறது. இதில் உளுந்தூர்பேட்டை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் இந்த திருவிழாவில் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். காலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த தேரோட்டமானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து வைத்து தற்போது தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்தோமானால் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த தேரோட்டமானது கோயில் வளாகத்தை சுற்றியுள்ள 4 மாட வீதிகள் வழியாக வலம் வர உள்ளது. அதனைத் தொடர்ந்து அரவான் களப்பலிக்கு சென்ற பின்னர் திருநங்கைகள் நேற்று இரவு தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள் அனைவரும் பந்தலடி என்கிற இடத்திற்கு சென்று தாலி எரித்து தங்களது சோகமான நிகழ்வை அனுசரிக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.